இப்போ பற்ற வச்சாச்சு. இப்போ எண்ணெய் 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு 2 சீரகம், உளுந்தம் பருப்பு, கடுகு போட்டு தாளிக்கிறோம். பொரிச்சிருச்சா கொஞ்சோன்னு பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்ச நேரமாக வதங்கணும். இப்போ தக்காளி, அஞ்சு வரமிளகா, துவரம்பருப்பு, பூண்டு 4 பூண்டு பல், எல்லாம் சீரகம் எல்லாம் வச்சு அரைக்கிறேன் பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு. இன்னைக்கு கேப்பக்களி எல்லாம் தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. முருங்கைக்கீரை போட்டு வதக்கி விட வேண்டியது. கொஞ்சமாக முருங்கைக்கீரை போட்டுட்டு நல்லா வதக்கி. இதுதான் கிராமத்தில் வந்து அப்போதைக்கு எங்கள் அம்மாவும் சின்ன வயசில் பூளை கிண்டிட்டு இந்த கும்மாய் குழம்பு வச்சு சாப்பிட்டாங்களாம். அது மாதிரி 80s உள்ளவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியும். நம்ம மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இதெல்லாம் தெரியாது. இப்போதான் விரலி மஞ்சள் வச்சுருக்கோம். அதை வச்சு அரைச்சிக்கிறது ஒரு துண்டு. இது அம்மியில் நல்லா அம்மியில் அரைச்சி வச்சுருக்கோம். பருப்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். தேவைக்கேற்றது கரைச்சி விட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இந்த அம்மியில் கரைச்சது. அம்மியில் என்னென்ன வச்சு அரைச்சிங்க? பூண்டு, வரமிளகாய், பருப்பு, சீரகம் வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஆட் பண்ணி உப்பு போட்டுக்க வேண்டியதுதான். அடுத்து நெக்ஸ்ட்டு